அண்ணாமலை வந்து குழப்பத்தை உண்டு பண்ற மாதிரி தொடர்ச்சியா பேசுறாரு. மாதிரி எல்லாம் இல்ல, குழப்பத்தை தான் உண்டு உருப்படுத்துறாரு. பண்றாரு. ஓகே, அவர் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டே இருக்காரு. ஆனா அவரை வந்து மாநில தலைவரான நயினா நாகேந்திரனோ இல்ல அமித்ஷாவோ ஏன் கண்ட்ரோல் பண்ணல? இல்ல அவங்க வந்து மறைமுகமா அண்ணாமலை என்கரேஜ் பண்றாங்களா? இல்ல ஒரு அசைன்மெண்டா கொடுத்துருக்காங்களா? நீங்க எப்படி பாக்குறீங்க? அசைன்மெண்ட்லாம் ஒரு காலத்தில் கொடுத்தாங்கங்க. இன்றைக்கெலாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி அண்ணாமலை அவர்களுக்கு ஃபியூஸ் பிடுங்கியாச்சு. அண்ணாமலை அவர்கள் என்றைக்கு அதை பதவியிலேருந்து ஓரம் கட்டினாங்களோ, பட் இவர் அதீத வருமானம் இருக்கிற காரணத்தினால இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவராக ஒரு வார் ரூம் செட் பண்ணி, இவர் நடக்கும்போது ஒரு பிஜிஎம் போட்டு ரீல்ஸ் போடுறது, அப்புறம் மலாடா மலாடா அப்படின்ற மாதிரி இவங்க ஆளுங்க டிக்டாக் போடுறது, ரீல்ஸ் போடுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் இருப்பேன். நான் கூட ஒரு நாளைக்கு ஒரு 5 லட்ச ரூபா இந்த மாதிரி வேலைக்காக பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கூட ஒரு சமூக ஊடகத்தில் ஒரு பேசும் பொருளாக மாறிடுவேன். அது அது வந்து களம் வேறு, இது வந்து கவர்ச்சி. இது வந்து ஒரு இந்த ஒரு இது ஒரு இந்த பிம்பம். இப்போ விஜய் அவர்களுக்கு கூட்டம் எப்படி சேருது, அது வந்து ஒரு ஈர்ப்பு. இவர் வந்து செயற்கையாக ஒரு ஈர்ப்பு தனக்கு இருக்கிறார் போல உருவாக்கி வச்சிருக்கிறார்.